திருச்சிற்றம்பலம். உயிரினோடு உணர்வு வாயில் ஒளிவுறு ஆதிபற்றி செயிர்வுறு விகற்பமின்றித் தெரிவது இந்திரிய காட்சி. அயர்வுயில் இந்திரிய ஞானம் ஐம்புலன் சார்ந்து உயிர்கண் மயர்வு அற வந்த ஞானம் மானத காண்டலாமே. இந்த பாடல் வெறும் ஒரு தத்துவார்த்தமான பாடல் மட்டுமல்ல, ஒரு உயிர் எப்படி இந்த உலகை பார்க்கிறது, எப்படி இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை அறிந்து கொள்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். 2 அடிகளில் இறைவனுடைய பேராற்றலை சொல்கின்றார். இறைவனுடைய பேராற்றலை வியப்பதா, அல்லது 2 அடிகளில் சொன்ன அருணந்தி சிவனாருடைய ஆற்றலை வியப்பதா, அல்லது அருணந்தி சிவம் சொன்ன இந்த 2 அடிகளுக்கு இதுதான் பொருள் என சொன்ன சிவஞான சுவாமிகளுடைய ஆற்றலை வியப்பதா? அப்படி ஒரு கருத்து ஆழமிக்க பாடல் இது. உயிரின் அறிவு எப்படி செயல்படுகிறது என்பதை சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான ஒரு பாடல் இது. பொதுவாக நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம் அல்லது கேட்கிறோம் என்றால் அந்த பொருளை பார்க்கிறோம் என்ற அளவில் நமக்கு புரியும். அல்லது பார்க்க முடியவில்லை என்றால் இருட்டாக இருக்குது, பார்க்க முடியவில்லை என்ற அளவில் நமக்கு புரியும். ஆனால் அந்த பொருளை பார்ப்பதற்குள் எத்தனை வேலைகள் நமக்குள் நடைபெறுகின்றது என்பதை சுவாமிகள் அறிவியல் பூர்வமாக இந்த பாடலில் விளக்கி சொல்கின்றார். பொதுவாக ஒரு பொருளை பார்க்கணும்னா அதுக்கு கண் என்ற உறுப்பு தேவை. கண் இருந்தால் மட்டும் போதாது, அந்த கண்ணுக்கு ஒளி இருக்கணும். கண்ணில் ஒளி இருந்தால் மட்டும் போதாது, புற உலகிலும் ஒளி இருக்கணும். புற உலகிலும் ஒளி இருக்கணும், கண்ணிலையும் ஒளி இருக்கணும். கண்ணில் ஒளி இருந்தால் மட்டும் நம்மளால் பார்த்து விட முடியுமா அப்படின்னா, கண்ணுக்கு ஒளி மட்டும் போதாது, அந்த கண்ணின் ஒளியை செலுத்தக்கூடிய மனம் வேண்டும். மனம் இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா, மனம் மட்டும் போதாது, அந்த மனம் தொடர்ந்து செயல்படுவதற்கு அகங்காரம் என்ற ஒரு கருவி வேணும். அகங்காரம் மட்டும் இருந்தால் போதும். மனம் எந்த பொருளை பற்றியதோ அந்த பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு புத்தி வேணும். புத்தி தான் இது இந்த பொருள் இன்ன பொருள் என்று நிச்சயம் செய்யும். புத்தி எதை நிச்சயம் செய்ததோ அந்த பொருளை பற்றி சிந்திப்பதற்கு சித்தம் வேணும். இப்படி ஒரு பொருளை பார்க்கணும்னா புறத்தில் முதல்ல ஒளி இருக்கணும், அந்த பொருள் இருக்கணும், கண் இருக்கணும், கண்ணில் ஆற்றல் இருக்கணும், அந்த ஆற்றலை செலுத்தக்கூடிய மனம் இருக்கணும், மனதை எழுச்சியோடு வைச்சிருக்கக்கூடிய அகங்காரம் இருக்கணும், மனம் பற்றியதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய புத்தி இருக்கணும், புத்தி நிச்சயம் செய்ததை சிந்திக்கக்கூடிய சித்தம் இருக்கணும். அதற்கு பின்தான் ஒரு பொருளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி வெறும் கருவிகளால் உணர்வதை மட்டுமல்ல, எப்படி இந்த கருவிகள் செயல்படுகிறது, இந்த கருவிக்கு எப்படி ஆற்றல் கிடைக்கிறது என்பதை கூட சுவாமிகள் இந்த பாடலில் விளக்கமாக கூறியிருக்கின்றார். பொதுவாக உயிர் ஒரு பொருளை, புறத்தில் உள்ள ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கருவிகளின் வழியால்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் உயிர் அறிந்து கொள்வதற்கு 5 விதமான கருவிகள் தேவை. ஏன் ஒரு கருவி போதாதா? 5 தனித்தனியான கருவிகள் வேண்டுமா என்றால், வெளியில் 5 பூதங்கள் இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயல்புடையது, ஒவ்வொரு குணமுடையது. நீர் ஒரு தன்மையுடையது, நெருப்பு ஒரு தன்மையுடையது, காற்று ஒரு தன்மையுடையது. இப்படி 5 பூதங்களும் ஒவ்வொரு தன்மையுடையது. ஒரு பொருள் இருக்குன்னா அதில் பஞ்சபூதங்களும் கலந்துருக்கு. அப்படி 5 இயல்புடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 5 தனிப்பட்ட கருவிகள் இருக்க வேண்டும். இந்த 5 பூதங்களின் சேர்க்கையால் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே அமைந்திருக்கு. இந்த 5 பூதங்கள் தோன்றுவது தனி ஒரு விதையிலிருந்து இல்லை, அது 5 விதையிலிருந்து தோன்றுகிறது. இது ஒரு ஆரம்ப பாடம், அதனால் ஒரு பெயர் மட்டும் நம்ம தெரிந்து கொண்டால் போதும். அந்த விதைகளுக்கு தன்மாத்திரையின் பெயர். இப்படி 5 பூதங்கள், அந்த 5 பூதங்கள் தோன்றுவதற்கு 5 விதைகள், அந்த விதைகளுக்கு பொதுவான பெயர் தன்மாத்திரைகள். இப்படி 5 பூதங்களினால் உண்டான ஒரு பொருளை உணர்ந்து கொள்ளணும்னா நமக்கும் 5 விதமான கருவிகள் வேண்டும். இந்த கருவிகள் தான் கண், காது, மூக்கு என்ற கருவிகள். இந்த வெளி உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அந்தந்த கருவிகளோட சேரும்போது மட்டும்தான் அந்த கருவியால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுவைன்னு இருக்குது. அந்த சுவை, ஒரு மாம்பழத்தோடைய சுவையை நம்ம சுவைக்கணும்னா
அந்த மாம்பழம் நம்மளுடைய நாக்கில் பட்டால் மட்டும்தான் சுவைக்க முடியும். அதே மாதிரி ஒரு பூவோடைய மனம் நம்மளுடைய மூக்கில் பட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை உணர முடியும். இப்போது ஒரு ஒளி, அந்த ஒளி நம்முடைய காதில் பட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை கேட்க முடியும். ஒரு காற்றுடைய ஸ்பரிசம் அது நம்ம உடம்புல பட்டால் மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். அதே மாதிரி கண்ணில் அந்த பொருள் பட வேண்டுமா என்றால் இந்த மற்ற 4 கருவிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கண்ணுக்கு உண்டு. மற்ற கருவிகள் எல்லாம் அந்த பொருள் அதனை சேர்ந்தால்தான் அறிந்து கொள்ளும். ஆனால் கண் மட்டும் அந்த பொருள் தன்னிடம் சேரணும்னு அவசியம் இல்லை. அந்த பொருள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கே சென்று பற்றும். மற்ற 4 கருவிகள் கண் தவிர்த்து காது, மூக்கு, நாக்கு, செவி, தொடு உணர்வு எல்லாம் அந்த பொருள் தன்னிடம் வந்தால் அறியும். கண் மட்டும் அந்த பொருள் எங்கே இருக்கோ அதை சென்று பற்றும் கருவி. கண்ணுக்கு பல சிறப்பு உண்டு, இதுவும் ஒரு சிறப்பு. 4 கருவிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்புத்தன்மை இந்த கண்ணுக்கு இருக்குது. இப்படி ஒரு கண் ஒரு பொருளை பார்க்கிறது அல்லது நாக்கு ஒரு பழத்தை சுவைக்கிறது என்றால் அப்படி சுவைத்த உடனே அது தெரிந்து கொள்ளுமா? நாக்குன்ற உறுப்பு போதுமா அப்படின்னா அது மட்டும் போதாது. அந்த நாக்கிற்கு ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். அந்த ஆற்றலுக்கு சித்தாந்தத்தில் பொறிகள் என்பது பெயர். ஒவ்வொரு கருவிக்கும் அப்படி தனித்தனியான ஆற்றல் ஒன்று உண்டு. மூக்குன்ற உறுப்பு இருந்தால் மட்டும் போதாது, அந்த மனத்தை நுகரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். கொரோனா வந்தப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நமக்கு அந்த நுகரக்கூடிய ஆற்றல், அந்த சக்தி இல்லைன்னா நம்மளால் ஒரு மனத்தை நம்மால் நுகர முடியாது. இப்படி ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றல் மட்டும் இருந்தால் போதுமா? இப்போ நாக்கு ஒரு மாம்பழத்துடைய சுவையை சுவைக்கிறது என்றால் அந்த சுவையை அறிந்து கொள்வதற்கு அந்த ஆற்றல் மட்டும் போதுமா என்றால் அது மட்டும் போதாது. அந்த நாக்குன்ற ஆற்றல் தன்மாத்திரை என்ற ஒன்றை பற்றி தான் அந்த சுவையை உணர்ந்து கொள்கின்றது. இது ஆரம்ப பாடம், புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்தை வச்சு பார்த்தால் நமக்கு எளிமையாக புரியும். நம்ம தினமும் பயன்படுத்துகிற செல்ஃபோனவே உதாரணமாக பார்க்கலாம். இப்போது செல்ஃபோன் நம்ம யார்கிட்டையாவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா செல்ஃபோன் இருந்தால் மட்டும் போதாது, அதில் ஒரு சிம் கார்டுன்னு ஒன்று இருக்கணும். அந்த சிம் கார்டு மட்டும் இருந்தால் போதாது, அந்த சிம் கார்டுக்கு ஆற்றல் தரக்கூடிய நெட்வொர்க் இருக்கணும். அந்த நெட்வொர்க்கை தொடர்பு கொண்டு தான் அந்த சிம் கார்டு அந்த ஃபோனுக்கு ஒரு ஆற்றலை தருகிறது. அந்த நெட்வொர்க் இருந்தால் தான் சிம் கார்டை பயன்படுத்தி அந்த ஃபோனில் நம்மளால் பேச முடியும். இந்த 3ல் எது இல்லைனாலும் நம்மளால் பேச முடியாது. இந்த செல்ஃபோனுன்னு சொல்கிறது நம்ம பார்க்கிற புற உறுப்பு. அது கண்ணுனா அதுதான் செல்ஃபோன், நாக்குனா அதுதான் செல்ஃபோன், புற உறுப்பு தான் செல்ஃபோன். நாக்கில் இருக்கிற ஆற்றல் தான் சிம் கார்டு, அது அறியக்கூடிய ஆற்றல் அந்த சிம் கார்டு. அந்த சிம் கார்டு மட்டும் இருந்தால் போதாது, அந்த சிம் கார்டுக்கு அலைவரிசை தரக்கூடிய நெட்வொர்க் இருக்கணும். அந்த நெட்வொர்க்கு தான் நம்மளுடைய தன்மாத்திரை. அந்த தன்மாத்திரையை பற்றி தான் நாக்கில் இருக்கிற ஆற்றல் ஒரு பொருளை சுவைத்து அறிந்து கொள்ள முடிகிறது. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா வெளி உலகத்தில் பஞ்சபூதங்களால் தான் எல்லா பொருட்களும் தோன்றுனதுன்னு பார்த்தோம். அந்த பஞ்சபூதங்கள் தன்மாத்திரையால் தோன்றுனதுன்னு பார்த்தோம். புற உலகில் எந்த தன்மாத்திரையுடைய ஆற்றல் பஞ்சபூதங்களாகிய நீர், நிலம், நெருப்பு, காற்று தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததோ அதே ஆற்றல் தான் நம்மளுடைய உடம்புலையும் விதையாக இருந்து நாக்குடைய ஆற்றல் செயல்படுவதற்கு காரணமாக இருக்குது. இதைத்தான் பெரியவர்கள் எது அண்டத்தில் இருக்கோ அதுதான் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றை பற்றி நாம் தெரிந்து கொண்டாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் சொன்னதுடைய சூட்சமும் இதுதான். வெளி உலகத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள் நீர் தான் சுவைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நீர் எப்படி சுவைக்கு காரணமாக இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும்னா, ஒரே சமையல் தான், நம்மளே தான் சமைப்போம். ஒவ்வொரு தண்ணியில் சமைக்கும் பொழுதும் அதனுடைய சுவை மாறும். இப்போ திருநெல்வேலியில் தாமிரபரணி தண்ணியில் சமைத்தால் அதனுடைய சுவை வேறையாக இருக்கும். அதே சமையல் அதே மூலப்பொருள் வச்சு மதுரையோட வைகை ஆற்று தண்ணியில் சமையல் செய்தால் அது வேறு சுவையாக இருக்கும். அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது நீர் தான். ஒவ்வொரு விதமான தண்ணீரிலிருந்து ஒவ்வொரு விதமான சுவை கிடைக்கிறது. அதே போல் பஞ்சபூதங்களுடைய கலவையில் தான் ஒரு பொருள் அமைந்திருக்கிறது என்பதற்கும் பல உதாரணங்கள் பார்க்கலாம்.
இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் பஞ்சபூதங்களின் கலவைதான். உதாரணமாக ஒரு மாம்பழம் என்றால் மாம்பழத்திற்கு சுவை வருவது நீர் என்ற பூதத்திலிருந்து வருகின்றது. அதனுடைய நிறம் வருவது நெருப்பு என்ற பூதத்திலிருந்து வருகின்றது. மாம்பழத்தினுடைய எடை அல்லது கடினத்தன்மை நிலம் என்ற பூதத்திலிருந்து வருகின்றது. மாம்பழத்தின் அசையும் தன்மை காற்று என்ற பூதத்திலிருந்து வருகின்றது. ஆகாயம் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. மாம்பழத்தில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் ஆகாயம் இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களின் கலப்பினால்தான் ஒரு பொருள் வருகின்றது. இப்படி பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய பொருளை அறிந்து கொள்வதற்கு நம் உடம்பில் 5 உறுப்புகளும் அந்த உறுப்புகளுக்கு ஆற்றலும் அந்த ஆற்றலுக்கு துணையாக தன்மாத்திரைகளும் நம் உடம்பில் இருக்கின்றது. அதை வைத்து தான் நாம் ஒரு பொருளை அறிந்து கொள்கின்றோம். உயிரால் எந்த ஒரு பொருளையும் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது. இப்படி புற உலகில் உள்ள பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு 5 விதமான கருவிகளுடைய துணை தேவைப்படுகின்றது. இப்படி இந்த கருவிகள் மூலமாக நாம் அறியக்கூடிய அறிவு சுத்த அறிவு. ஏன்னா இது மனம் கலக்காத நிலை. ஒரு குழந்தை ஒரு பொருளை பார்க்கும் பொழுது எந்த அளவில் அதை அறிந்து கொள்ளுமோ அந்த அளவில் தான் நமக்கு இந்த அறிவு இருக்கும். இப்படி சுத்த அறிவினால் அறிந்து கொண்ட ஒரு பொருள் இருக்கிறது என்ற அளவில்தான் ஆன்மாவால் அறிந்து கொள்ள முடியுமே தவிர அந்த பொருளை பற்றியான ஐயமும் இருக்காது, திரிபும் இருக்காது. ஏன்னா மனம் பற்றினால்தான் இது எதுவோ அதுவோன்ற ஐயம் திரிபு இருக்கும். இங்கே மனம் பற்றுவதற்கு வேலை இல்லை. பொறிகளால் அறிந்து கொள்வதால் மனம் பற்றவில்லை. அது மட்டுமல்ல, இதில் பொறிகள் மட்டுமே செயல்படுவதால் அந்த பொருளை பற்றிய பெயர், குணம், ஜாதி, தொழில், உடைமை என்ற வேறுபாடுகளோடு உயிர் அறிந்து கொள்ள முடியாது. இது நிர்விகற்ப அறிவு. பொருள் இருக்கிறது என்ற அளவில் அறியக்கூடிய அறிவு நிர்விகற்ப அறிவு. இது இந்திரிய காட்சி. பொறிகளால் அறியக்கூடிய காட்சி என்பதால் இது இந்திரிய காட்சி. பொறிகள், வாயில், இந்திரியம் இது எல்லாமே ஒரே பொருள்தான். பொறிகளால் அறியக்கூடியதால் இது இந்திரிய காட்சி அல்லது பொறி காட்சி அல்லது வாயில் காட்சி. இப்படி பொதுவாக அறியக்கூடிய அறிவு பொது காட்சியாக இருக்கும். எப்போது இந்த காட்சி மானத காட்சியாக மாறும் என்றால், இந்திரியங்கள் எந்த பொருளை பார்த்ததோ அல்லது கேட்டதோ அந்த பொருளை மனம் தொடர்ந்து பற்றி கொண்டே இருக்க வேண்டும். மனம் அப்படி பற்றி கொண்டே இருக்க வேண்டுமானால் அதற்கு அகங்காரம் துணை செய்ய வேண்டும். அகங்காரத்தின் துணையால் தான் மனம் ஒரு பொருளை தொடர்ந்து பற்றி கொண்டே இருக்கும். மனம் அப்படி பற்றி கொண்டே இருந்தால்தான் புத்தி அதை மறுபடி ஆராய்ச்சி செய்து அது இன்ன பொருள் என நிச்சயம் செய்யும். ஏதோ ஒரு சமையல் செய்கின்றோம், அதை சுவைத்து பார்க்கும் பொழுது முதலில் அது சரியாக இருக்கா இல்லையா என்பது தெரியாது. மறுபடி சுவைத்து பார்ப்போம், அப்பொழுது அது சரியாக இருக்குது இல்லைன்னு நமக்கு புரியும். இன்னும் கொஞ்சம் சுவைத்து பார்த்தால் அதில் என்னென்ன பொருள் கலந்திருக்கு அல்லது எந்தெந்த பொருள் கலக்காமல் விட்டு இருக்கிறோம் என்பதை கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு பொருளை நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அந்த பொருளை மறுபடி மனம் பற்ற வேண்டும். மனம் அதை பற்றி கொண்டே இருந்தால் மட்டும்தான் புத்தியால் அதை நிச்சயம் செய்ய முடியும். மனம் தொடர்ந்து பற்றி கொண்டே இருப்பதற்கும் அகங்காரத்தின் துணை தேவை. புத்தி அதை நிச்சயம் செய்வதற்கும் அகங்காரத்தின் துணை தேவை. மனதின் வேலை பற்றுவது மட்டும்தான். புத்தி தான் இந்த பொருள் இன்னது என நிச்சயம் செய்யும். சித்தத்தினுடைய வேலை சிந்திப்பது. புத்தி எந்த பொருளை நிச்சயம் செய்ததோ அந்த பொருளை பற்றி சிந்திப்பது சித்தத்துடைய வேலை. அந்த பொருளை பற்றிய அறிவை சேமித்து வைப்பதும் சித்தம்தான். இந்த பொருள் நல்லதா கெட்டதா என்பதை முடிவு செய்வதும் சித்தம்தான். இந்த மனம், புத்தி, சித்தம் இந்த மூன்றில் சிறப்பு வாய்ந்தது சித்தம். இந்த சித்தம் சொல்வதை கேட்டாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் இந்த மனமும் புத்தியும் சித்தம் சொல்வதை கேட்பதே இல்லை. எது நல்லது கெட்டது என்பது சித்தத்திற்கு தெளிவாக தெரியும். அது சித்தம்தான் சிறந்தது என்பதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடும்பொழுது கூட சித்தத்தை சிவன்பால் வைத்தாருக்கும் அடியேன் என பாடியிருக்கின்றார். உயிரின் அறிவு புத்தியின் துணையால் அந்த காட்சியை மறுபடி ஆராய்ச்சி செய்யும். அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் அந்த பொருள் ஐயம் திரிபு இன்றி, மயர்வு என்றால் மயக்கம். மயக்கம் என்பது இது இன்ன பொருளோ அல்லது அந்த பொருளோ அல்லது விபரீதமாகவோ புரிந்து கொள்ளாமல் இது இந்த பொருள்தான், இந்த பொருளின் தன்மை இது, பெயர் இது, குணம் இது, கண்மம் இது, இந்த பொருளின் உடைமை இது
என அந்த பொருளை விகற்பத்தோடு அறிவதுதான் சவிகற்ப காட்சி. அந்த சவிகற்ப காட்சி தான் மானத காட்சி. நாம் முந்தைய பாடலில் படித்தது நினைவு இருக்கலாம். அளவை 3இல் காண்டல் கருதல் உரை அளவையில் பொது காட்சியும் நிகழும், சவிகற்ப காட்சியும் நிகழும் என்பது. முதலில் பார்த்த இந்திரிய காட்சி தான் காண்டல் அளவில் வரக்கூடிய பொது காட்சி. இரண்டாவது பார்த்த மானத காட்சி தான் காண்டல் அளவையில் வரக்கூடிய சவிகற்ப காட்சி. இந்த பாடல்ல சில இலக்கண குறிப்புகள் உண்டு. உயிரினோடு உணர்வு ஆற்றல் என்பதில் உயிரின் அந்த இன் உருபு 5ஆம் வேற்றுமை உருபு. உயிரிலிருந்து ஓடுகின்ற ஆன்மாவின் ஆற்றலானது என்பது அதன் பொருள். ஓடு உணர்வு என்பது வினைத்தொகை. அது 3 காலத்திலும் உயிருக்கு துணையாயிருக்கின்றது. முன்பும் அறிவதற்கு அதே ஆன்மாவின் சிற்சக்தி துணையாக இருந்தது. இப்பொழுது அறிவதற்கும் துணையாக இருக்கிறது. இனியும் அறிவதற்கு அது துணையாக இருக்கும். அது ஒரு வினைத்தொகை. சுடுகாடு, சுட்டக்காடு, சுடப்போகும் காடு என்பது போல் அது ஒரு வினைத்தொகை. உயிரின் கண் என்பது புத்தி தான் சிந்திக்கின்றது. புத்தி சிந்தித்து தான் உயிர் அறிகின்றது. அந்த புத்தியை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்பதற்காக புத்தியின் கண் அறியப்படும் ஆற்றல் என சொல்லாமல் உயிரின் கண் என சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அது உபச்சாரமாக சொல்லப்பட்டது. இனி அடுத்த பாடலில் இந்த சவிகற்ப காட்சி எப்படி மானத காட்சியாக மாறுகிறது என்பதும், சித்தர்கள் எப்படி ஞான காட்சியை பார்க்கிறார்கள் என்பதை பற்றி சுவாமிகள் எடுத்து கூறுகின்றார். இறைவனுடைய திரு அருளாலும் குரு அருளாலும் அந்த பாடலை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். அப்படின்னா மனம் எதை பற்றி சிந்தித்ததோ, எதை பற்றியதோ